கொலைசீர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14-15 இந்த வசனத்தை, இது வாக்குத்தத்தத்தின் செய்தி. படிக்க கேட்போம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் ஆமென். எவைகளிலே நமக்கு எதிரடையாக நமக்கு விரோதமாக இருந்த அந்த கையெழுத்து, அதுதான் நம்மை குன்றி போகச் செய்தது, அதுதான் நம்மை குறுகி போகச் செய்தது. அது வழியாக தான் பிசாசு நமக்கு வியாதியை கொண்டு வந்தான், பலவீனத்தை கொண்டு வந்தான், சோர்வை கொண்டு வந்தான், எந்திரிக்க முடியாதபடி பண்ணுறான், துதிக்க முடியாதபடி பண்ணினான். நம்முடைய இருதயத்தில் ஒரு விதமான மரண பயத்தை கொடுத்தான். இனி நம்மளால் நடக்க முடியாதோ, இனி நம்மளால் பேச முடியாதோ. ஆனால் அந்த எதிரியாகிய பிசாசை ஆண்டவர் சிலுவையில் நசுக்கினார். கைகளை உயர்த்தி. பிசாசுக்கு பேரு எந்த மனிதனும் நமக்கு எதிராளி அல்ல, எதிராளியாகிய பிசாசு என்று நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் எதிராளியாகிய சத்துருன்னு வாசிக்கிறோம். அப்போ நமக்கு எதிராயிருப்பவன் பிசாசு. அவன் தான் நமக்கு எதிரடையா இருந்தான், கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்தான், நம்முடைய சரீரத்தில் நம்முடைய உற்சாகத்தை கெடுத்தான், நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்தான், நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்தான், நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுத்தான், நமக்கு பயத்தை உண்டாக்கினான், சோர்வை உண்டாக்கினான், கலக்கத்தை உண்டாக்கினான், வேதனையை உண்டாக்கினான், முகத்தில் துக்கத்தை உண்டாக்கினான், எழுந்து நடக்க முடியாதபடி காலை பின்னால இழுத்தான். இப்போ ஆண்டவர் வந்தார். என் பிள்ளையவா பிசாசு தொடுற? ஆமா, காரணம் என்னன்னா, இது அவனுக்கு கடைசி காலம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் கடைசி காலம். அவனுக்கு கோபம் கொள்றான், பிசாசு கோபம் கொள்றான். வேதம் சொல்கிறது, அவன் கோபம் கொண்டு மிகுந்த கோபத்தோடு வரானா. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு, அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டுன்னு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியா, நம்மிடத்துல இறங்கி பாருங்க. பிசாசுனா யாரு? அவன் மரணத்துக்கு அதிபதி. வியாதி அவன் மூலமா வருது. அவன் தான் பயத்தை கொடுக்கிறான், வியாதியை கொடுக்கிறான், சரீரங்களுடைய காரியங்களை அவன் வேதனைப்படுத்துகிறான். இந்த சரீரம் நமக்கு ஒத்து போகாதபடி அப்படியே கட்டி வைக்கிறான். வேதம் அப்படிதான் சொல்லுது. அவன் தான் நமக்கு எதிராளி, அவன் தான் நமக்கு விரோதம் செய்கிறவன், அவன் தான் நம்மை குற்றம் சாட்டுகிறவன். ஆனால் அந்த எதிராளியாகிய பிசாசை ஆண்டவர் சிலுவைக்கு கொண்டு வந்தார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவைக்கு கொண்டு வந்தார். அவனுடைய துரைத்தனங்களை, அதிகாரங்களை உறிஞ்சார். அப்படி சட்டையை உறிஞ்சது மாதிரி உறிஞ்சி வெளியரங்கமான கோலமாக்கி, இவன் தான் பிசாசு. இவனை பாருங்க, இவங்கிட்ட இருந்து எந்த நன்மையும் வராது. பாருங்க, உங்களை கெடுத்தவன் இவன் தான், உங்களுடைய பிள்ளைகளை வஞ்சித்தவன் இவன் தான் பாருங்கன்னு காட்டி சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் பிளேன் பறந்துக்கிட்டு இருக்கிறது, ஏரோப்ளேன் பறந்துக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு 10 வயசு பையன் அடக்கவே மாட்டுக்கான், கூச்சல் இடுகிறான். அவங்க அப்பா வர்ற அவங்க அப்பாவை கையை கடிக்கிறான், அவங்க அம்மா வர்ற அம்மாவை கையை கடிக்கிறான், யார் வந்தாலும் கையை கடிக்கிறான். பிளேன் நடுவானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறது. இவன் போடுற அந்த சத்தம் பயங்கர பிசாசு பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறான். அடக்க ஒருவராலையும் முடியாது. போலீஸ்காரங்க வர்றாங்க, கையை கடிக்கிறான். உன்னைய விமானி வந்தார். 2 விமானி இருப்பாங்கல்ல, 3 கோடு போட்ட ஒரு விமானி வந்தார். பார்த்தார், அவனை தூக்குனார். அவர் கையவும் அவன் கடிச்சான். காதுக்குள்ள சொன்னார், பார், 3வது வானம் வரைக்கும் இந்த பிளேட்டு போகும்,
உன்னை தூக்கி மொந்துன்னு போட்டுருவேன், காலு கை ஒடிஞ்சு எலும்பு ஒடிஞ்சிடும். அப்போதான் அன்னைக்கு அடங்கினவன் தான் பிளேன் அமெரிக்கா போகிற வரைக்கும் அமைதியாக இருந்தான். அதான் இயேசு. கைகளை உயர்த்தி, பிதா குமாரன் பரிசுத்தாவி வல்லமையுடையவர். கைகளை உயர்த்தி. வீட்டில் பிசாசு சேட்டை பண்ணுறானா, ஆமாம், இயேசுவை கூப்பிடுங்க. என் போலீஸ்காரனுக்கு பிசாசு பயப்பட மாட்டான். பெரிய ஆளுக்கு யாருக்கும் இயேசு ஒருவருக்கு தான் பயப்படுவான். அவரை பார்த்தாலே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், நீர் பரிசுத்தர் என்பதை அறிவேன். பிசாசுக்கு தெரியும், ஆமாம், இவர் நம்மளை பாதாளத்தில் அனுப்பிடுவார். அவன் வேண்டிக் கொள்கிறான், எங்களை நீர் பாதாளத்தில் அனுப்பாதபடி இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பும். 2000 பன்றிகளோடு கூட பிசாசு மாண்டு போனது. தலைக்கு மேலே கை தட்டுங்க இன்னைக்கு. அல்லேலூயா. ஆமாம், இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் ஆமேன் ஆமேன் என்று சொல்லணும். அல்லேலூயா. எதிராளியாகிய அந்த எதிராளி நமக்கு கொடுத்த அந்த பாவத்தின் மேலே இயேசு வெற்றி திறந்தா. எதிராளியாகிய சத்துரு நமக்கு வியாதியை விதைச்சான், அந்த வியாதியின் மேலே இயேசு நமக்கு வெற்றி சேர்ந்தார். எதிராளியாகிய பிசாசு நமக்கு சாபத்தை கொண்டு வந்து அதன் மேலே இயேசு வெற்றி சேர்ந்தார். அல்லேலூயா. எதிராளியாக சத்துரு நம்மளை குற்றம் சாட்டினான், இயேசு அந்த குற்றம் சாட்டுகிற பிசாசு அழித்து நமக்கு வெற்றி தந்தார். எதிராளிய பிசாசு நம்ம பலவீனப்படுத்தினான், அந்த பலவீனப்படுத்தும் ஆவியாகிய பிசாசு ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சேர்ந்தார். அல்லேலூயா. ஆமாம், எதிராளியாகிய பிசாசு நமக்கு பயத்தை கொண்டு வந்தான், அந்த பயத்தின் ஆவியை ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார் பிசாசின் மேலே. எதிரியாகிய சத்துரு நமக்கு மாந்திரிகங்களை செய்வனைகளை ஏவி விட்டான், ஆண்டவர் வந்தார் அந்த செய்வன ஆவியை கொடுக்கிற மாந்திர ஆவியை கொடுக்கிற பிசாசின் மேலே சிலுவையில் வெற்றி சேர்ந்தார். அல்லேலூயா. நம்மளை பலவீனப்படுத்தும் சில தோல்விகளை சந்தேகங்களை உண்டாக்குற பிசாச ஆண்டவர் ஆமாம் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி. 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமாம், எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். வாசிமா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெற்றி வேணுமா? கிறிஸ்துவுக்குள்ள தான் வெற்றி. வெற்றி பெறதான் மனுஷன் பிரயாசப்படுறான், வெற்றி பெறதான் பல எக்ஸசைஸ் பண்ணுறான், உடற்பயிற்சி பண்ணுறான், தோத்து போகிறானே. வெற்றி பெறதுக்கு தான் அவன் படிச்சுக்கிட்டே இருக்கிறான், தோத்து போகிறானே. ஆமாம், முயற்சியோடு இயேசு தான் பெரிய முயற்சி. இயேசு அந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும். இந்த இடத்துல தோல்வி, இந்த இடத்துல வெற்றி அப்படி இல்லை. இயேசு போன எல்லா இடத்துலையும் வெற்றி. கையை உயர்த்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் போகிற கல்யாண வீட்டில் வெற்றி, ஆமாம், வேலை ஸ்தலத்தில் வெற்றி, வியாபார ஸ்தலத்தில் வெற்றி, உறவினர்கள் வீட்டுக்கு போனால் அங்கே வெற்றி. ஹல்லேலூயா. வியாதிக்காரங்களை பார்க்க போனால் அங்கேயும் வெற்றி. எதில் வெற்றி? சிலுவையிலே அவர் வெற்றி அடைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆகையினால தான் சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கு, அண்டிக்கொள்கிற நமக்கோ அது தேவ பலன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு மேன்மையெல்லாம் வேணும்னா அந்த சிலுவை தான். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எனக்கு மேன்மை வேற எந்த வழியிலையும் வராது, சிலுவையில் தான் வரும். அந்த சிலுவையில் தான் என்னை மேன்மைப்படுத்துவா, சிலுவை தான் என்னை என் பேரை பெருமைப்படுத்துவா, சிலுவை தான் என்னுடைய தர்த்தனித்தை மாற்றும். அல்லேலூயா. ஆமாம்,
1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் பவுல் அழகாய் கொரிந்தியர் சபைக்கு சொல்கிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக்குது, அவனுக்கு தோல்வி உண்டாக்குது, அண்டிக் கொள்ளுகிற நமக்கோ. வாசிங்க. சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, கெட்டு போறவங்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அது தேவ பலனா இருக்கிறது. ஒருவர் சொன்னார், புட்டுக்கோள் சாமி அதான் அவங்களை காப்பாத்துது. சிலுவைக்கு பேர் புட்டுக்கோளாமா. சிலுவைக்கு பேரு புட்டுக்கோள். அதாவது என்ன, இப்படி வச்சு புட்டை வைப்பாங்களாமா, குழாய் வச்சு. புட்டுக்கோள். என்னைய கேட்கிறார், புட்டுக்கோளா? எனக்கே புரியல. புட்டுக்கோள் சாமி அவங்களை காப்பாத்து. சிலுவையில் அறையப்பட்டதுக்கு பேரு உண்மைதாயா எங்களை காப்பாத்துது. அந்த சொல்லி ஒரு விதமாய் கேவலப்படுத்தின அதே ஆள் பைத்தியம் பிடிச்சி அடிஞ்சு ஆட்டோவில் கொண்டு வந்தாங்க. நான் சோமண்ண கையை உயர்த்தி, இவன் ஒரு நாள் கிராமத்தில் போகும்பொழுது புட்டுக்கோள் சாமின்னு சொன்னான். நம்ம ஆலயத்துக்கு போகிறவங்களாம் புட்டுக்கோள் சாமின்னு இந்த ஆள் சொன்னாரே, இவருக்கா இப்படி? சரி, ஆண்டவர் சந்திக்க போகிறார். அவருக்கு புட்டுக்கோளாக இருக்கலாம், அண்டிக்கொள்ளுகிற நமக்கோ அது தேவ பலன். இப்படி கையை வைங்க, அப்படி பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அது பலன். ஆமாம், சிலுவை நமக்கு ஒரு பலன். சிலுவைன்னா அது ரோமர் காலத்தில் உண்டாக்குன ஒரு தண்டனையின் சின்னம். அது ஒருவன் திருடிட்டான், கொலை செஞ்சிட்டான், அவன் விபச்சார பாவத்தில் விழுந்துட்டான்னா அவனை ரோம் அரசாங்கம் அந்த ராஜா கிட்ட கொண்டு வருவாங்க. ரோம் தான் ஆட்சி செய்தது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த சாட்சிகளை பார்த்து நிரூபிக்கப்பட்டுட்டா உடனே சிலுவை தண்டனை தான், வேற எந்த தண்டனையும் கிடையாது. அல்லேலூயா. கபால ஸ்தலங்கிற ஒரு ஸ்தலம், அதுக்கு அந்த மேடைக்கு பேர் கொல்கதாங்கிற மேடை. அங்கே கொண்டு வந்து சிலுவை மரம் இருக்கும், சிலுவையாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போது அந்த சிலுவை மரத்தில் அவனை கட்டுவாங்க. அவன் காலையும் கையவும் கட்டி அந்த கிரீடம் வச்சிருக்கிற அந்த ரோம் போர்ச்சவன் போலீஸ் மாதிரி இருக்கிறவன் 39 அடி அடிக்கணும். கத்துவான். 10 அடி அடித்தாலே ஏன்னா வெளியே வர முடியாது. கை 2 கட்டப்பட்டிருக்கிறது, கால் 2 கட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் தண்டனை. இதை பார்த்து இந்த மேட்டில் கொள்கைதான் மேட்டில் அடிக்கிற பார்த்து கீழே இருக்கிற பட்டணத்தார் ஜனங்கள்லாம் பார்த்து பயப்படணும். அதனால தான் அவங்க காலத்தில் குற்றம் அதிகமாக கிடையாது. கையை உயர்த்தி. இப்போ என்ன குற்றம் செஞ்சு ஜாமீனில் வெளியே, அன்னைக்கு ஜாமீன் எடுக்க முடியாது. ஒருத்தன் ஏன் ராஜாவே இவனை சிலுவையில் அடிக்கிறீங்கன்னு பரிதாபப்படக்கூடாது. ஒரு கல்லனை அடிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது பரிதாபப்படக்கூடாது. அந்த சரித்திரம் அப்படி சொல்லுது. ஆமாம், இறக்கப்படக்கூடாது. அந்த கள்ளன் மேலே இறக்கம் வைக்கக்கூடாது, பரிதாபம் வைக்கக்கூடாது. அவனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடணும். அதோட முடிஞ்சது. அவனை அப்படியே தொங்க விட்டு அடித்து 39 அடி அடிப்பாங்க. அடித்து 11 மணி நேரம் அவன் தொங்கணும். 11 மணி நேரத்துக்குள்ளே அவன் செத்து போயிடுவான். அவ்வளோதான், அதோட மரணம். இப்படி குற்றவாளிக்கு செஞ்சாங்க. ஆனால் அதே ஆண்டவராகிய இயேசுவை ஒரு குற்றமும் அறியலைன்னு சொன்ன பிலாத்து, ஜனங்கள் சொல்கிறாங்க, பராபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும், இவரையோ சிலுவையில் அறையும் என்று ஜனங்களின் சொல் மேலாயிருந்ததாம். இந்த வசனம் சொல்லுது, மேன்மையாய் சொன்னாங்களாமா, பராபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும். லூக்கா 23:23. அம்மா, அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. பிரதான ஆசாரியர்களும், ஆமா, அதாவது அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இயேசுவை சிலுவையில் அறைன்னு சொல்ற சத்தம் தான் மேற்கொள்ளுது. ஆமா. ஆனா பிலாத்து சொல்றார், ஒரு பாவமும் அறியலையே அப்படின்னு அவன் சொல்றார்.
தண்ணியை கொண்டு வாங்கப்பா, இவர் பாவம் என் குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு கையை கழுவுறார். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும், கீழே வாசி. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி, அந்த கள்ளனை விடுதலையாக்கிட்டாங்க. இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது, இங்க கவனிங்க, பிலாத்து சொல்றாரு, இவர் மேல ஒரு குற்றமான காலில் கையை கழுவுனவொன்னு அவர் சொல்றாங்க, எங்க மேலையும் எங்க பிள்ளைகள் மேல அந்த பழி வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாவம் எங்க மேல எங்க பிள்ளைகள் மேல வரட்டும். பரிதாபமா யூதர்கள், பல லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம். என்ன பாவியத்தான சிலுவையில் அறையணும், அவர் மேலே பாவம் அறியாதவர்னு பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க, கடைசி பகுதியை வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாதவர், பாவம்னா என்னன்னே தெரியாது இயேசு. அவர் பரிசுத்தர், பிறப்பு பரிசுத்தம், வளர்ப்பு பரிசுத்தம், ஊழியம் பரிசுத்தம். ஊழியம் செய்த நாட்களிலே ஒருவரும் அவரை குற்றம் சாட்ட முடியலை. ஆனால் பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அலேலியா சொல்லுங்க. அருமையான சகோதரியை, பாவம் செஞ்சது நீங்கள், பாவம் செஞ்சது நம்ம. ஆனால் பாவம் அறியாதவர். ஏன் தெரியுமா? ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் அந்த வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, பாருங்க, அந்த அன்பை வெளிப்படுத்தினார். தேவன் தம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை எப்படி விளங்க பண்ணினார்? சிலுவையிலே விளங்க பண்ணினார். அல்லேலூயா. ஒரு திருட, அந்த பிள்ளை அவங்க அம்மா ஜாமான் வாங்கிட்டு இருக்கு, பிள்ளை இந்த பக்கமாக ரோட்டுக்கு இந்த பக்கமாக திரும்பிட்டு இப்படி போனவன் பிள்ளையை தூக்கிட்டான். பிள்ளையை தூக்கணுன்னா இவங்க பிள்ளையை தூக்கிட்டு ஓடும்போது இந்த பிள்ளையை காணோன்னா கத்த ஆரம்பிச்சிட்டு, ஐயோ என் பிள்ளையை தூக்கிட்டு போகிறான். நேராக கொண்டு போய் உச்சி மலையில் விட்டுட்டு கடன்னு இறங்கிட்டான். உச்சி மலையில் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கிறது. உடனே வாலிபர்கள் எல்லாம் அந்த பிள்ளையை தூக்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க. ஆமாம், பாதி தொலைக்க போகிறாங்க, முக்கால் தொலைக்க போகிறாங்க, அவங்களால முடியலை. மரண பயம் வந்துடுது. ஐயோ நம்ம கீழே விழுந்து செத்துருவோமோ. எல்லாம் திரும்பி வர்றாங்க. அந்த ஊரில் இருக்கிற தலைவர் சொல்கிறார், உங்களுக்கு 21 வயசு பையன் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு, என்னப்பா அந்த மலையில் அந்த பையன் நான் கத்திக்கிட்டு இருக்கிறான், முடியலன்ட்டு வாரீங்களே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு பொம்பளை அந்த பிள்ளைய கையில் வச்சுட்டு வர்றா. அடே எப்படிமா அப்படின்னு ஆச்சரியப்படுறது. அந்த அம்மா சொல்லுது, இது என் குழந்தை. ஆமாம், இவங்கெல்லாம் முடியாது, பாறை குத்துது, முள்ளு குத்துது, ஆமாம் சுப்பி வெட்டுதுன்னு ஓடி வந்துட்டாங்க. என்னையும் தான் வெட்டிச்சு, என்னையும் தான் கிழிச்சது. ஆனால் என் பிள்ளை அல்லவா, ரத்தம் போனாலும் பரவாயில்ல, சுப்பி கிழிச்சாலும் பரவாயில்ல, முள்ளு கிழிச்சாலும் பரவாயில்ல, அவங்க நான் பார்க்க முக்கால்வாசி தூரம் வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்களால என் பிள்ளையை தூக்க முடியல. ஆனால் நான் என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை தான் எனக்கு வேணும். தூக்குன இறதுங்க ஈஸியாக வலிக்கு வந்துட்டேன். கையை உயர்த்தி, அவர் தான் இயேசு. கையை உயர்த்துங்க, இயேசு. அப்படி ஹல்லேலூயா. யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, யாரும் நமக்காக நம்முடைய பாவத்தை சுமக்க மாட்டாங்க, யாரும் நம்ம சாபத்தை சுமக்க மாட்டாங்க, யாரும் நமக்காக பரிந்து பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் பாவிகளாயிருக்கேன், கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தினபடினார். அந்த அன்பு தான் சிலுவை. ஹல்லேலூயா. பிள்ளை கத்திக்கிட்டு தான் இருக்கிறது, ஆனால் தாய்க்கு இங்கே கிழிஞ்சிருக்கு, அங்கே கிழிஞ்சிருக்கு, ரத்தம் சொட்டு நிற்கிற இடத்துல சொட்டு சொட்டாய் வடியுது. ஏசு அப்படி தான் உச்சிலேருந்து கால் வரைக்கும் உனக்காய் எனக்காய் சொட்டு ரத்தம் வடித்தான். கையை உயர்த்துங்க, அந்த இயேசுக்குள்ளே ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி 3 காரியத்தில் வெற்றி தர போகிறார். ஆமாம்,
அவர் ஜெயம் எடுத்தபடினாலே இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய தலைப்பு இயேசு நமக்கு வெற்றி தருகிற மாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு நமக்கு வெற்றி தருகிற மாதம். இயேசு நம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றி தருகிற மாதம். இயேசு நம்முடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெற்றி தருகிற மாதம். எத்தனை சொல்லிக்கிட்டே இருங்க, வெற்றி தருகிற மாதம். அல்லேலூயா. ஆமாம், பரீட்சை எழுதுகிறவங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசு வெற்றி தருகிற மாதம். 3 காரியத்தில் வெற்றி தருவார். முதலாவது, இயேசு நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தபடினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவத்திலிருந்து வெற்றியை தருகிறார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாருங்க, நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்துட்டார். கவனிக்கிறீங்களா? தழும்புகளால் குணமானீர்கள். சிலுவையில சுமந்துட்டார் நம்முடைய பாவங்களை. இன்னொருவர், அவர்தான் இயேசு, சுமந்துட்டார். அல்லேலூயா. ஆமா, இயேசுக்கு பேரு சுமைதாங்கி கல். சுமந்துட்டார், நம்மளை விடுதலையாக்கிட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் பாவம் செஞ்சிட்டா உங்கள் ஆத்துமா செத்து போகும். ஒரு நாளும் உங்களுக்கு மீட்பு இருக்காது. நாம் செஞ்ச பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். பாவம் நம்ம எலும்போடு ஒட்டி இருக்கும். இந்த பாவத்துக்காகத்தான் இயேசு அந்த பாவம் எனக்கு வரட்டும் அப்படி அவர் வாங்கிட்டார். ஆமாம், பாவம் செஞ்சது நம்ம, அடிக்கப்பட வேண்டியது நம்ம. ஆனால் அந்த சாத்தான் அவன் நமக்கு பாவத்தை விதைச்சான்ல, அந்த பாவத்தெல்லாம் அவர் வாங்கி கொண்டார். கைகளை உயர்த்தி. ஆகையினாலே பாவம் மன்னிக்கப்பட்டு நமக்கு ஜெயம் தருகிறார். ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு ஜெயம் தருகிறார். இனி இவன் ஒரு பாவின்னு ஒருவரு குற்றம் சாட்ட முடியாது. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் நம்மளை குற்றம் சாட்ட முடியாது. ஆகையினால இயேசு அந்த பாவத்தை சுமந்துட்டார். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு லேலியா சொல்லுங்க. எங்கள் ஊரில் உப்பளம் இருக்கிறது. உப்பளம் ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறது. ரோடு இங்கே இருக்கிறது. அந்த தேரி மணல், அந்த முள்ளுக்காடெல்லாம் தாண்டி உப்பளத்துக்குள்ளே போகணும். அப்போ உப்பு அள்ளிட்டு வர்றவங்க வீட்டுக்கு அங்கே வர்றவங்க 2 கல் வச்சு மேலே ஒரு கல் இருக்கும். அந்த பெட்டி அதில் இறக்கி வச்சுருவாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஏன்னா 4 கிலோமீட்டர் வரணும்ல. ஒரு அரை கிலோமீட்டருக்கு அந்த காட்டுக்குள்ளே கல் வச்சுருக்கிறான். யார் தயவும் வேண்டாம். அப்படி வரும்பொழுது அந்த இடத்துல அப்படியே அந்த பெட்டியை இப்படி வச்சு இப்படி தள்ளி விட்டால் போதும், அந்த கல் தாங்கிக்கிடும். இவங்க கொஞ்சம் நேரம் இந்த கழுத்தெல்லாம் அப்படி ஆட்டி தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் உப்பை தூக்கிட்டு இன்னொரு கொஞ்சம் போனால் அங்கே ஒரு கல் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு கல் இருக்கும். அது பேர் தான் சுமை தாங்கி கல். அது பேர் தான் இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி அல்லேலூயா. இன்னையிலிருந்து நான் சொல்கிறேன், எதையுமே நீங்கள் சுமக்கக்கூடாது. இயேசு மேலே உங்கள் பாரத்தை வச்சிடணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார், அப்படியே தாங்கிக்கிடுவார். அதான் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தப்படினாலே பாவத்திலிருந்து நமக்கு வெற்றி கிடைக்கிறது. ஒரு இடி இடித்து சொல்லுங்கள், பாவம் இனி உன்னை குற்றம் சாட்ட முடியாது. பாவத்திலிருந்து உங்களுக்கு வெற்றி. அல்லேலூயா. 2வது, வியாதியை நம்ம சிலுவையில் சுமந்துட்டார். மத்தேயு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில், ஆமாம், வியாதியை கொடுத்தவன் பிசாசு. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய நோய்களை அவர் சுமந்துட்டார். கவனிக்கிறீங்களா? நோயை சுமந்துட்டார். நமக்கு என்ன நோய் இருக்குது, கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய், எல்லாம் அவர் சுமந்துட்டார். அல்லேலூயா. ஆமாம், அந்த நோயை சுமந்தனால நம்ம சரீரத்தில் நோய் கிடையாது. சொல்லுங்கள், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஆண்டவர் வியாதி இல்லாமல் ஆரோக்கியம் தந்துட்டார்? எனக்கு ஆரோக்கியம் தந்துட்டார், வாழ்க்கையிலே சௌக்கியம் தந்துட்டார், எனக்கு பரிபூர்ண சுகம் தந்துட்டார். அறிக்கை பண்ணணும். நம்ம மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தை அறிக்கை பண்ணணும். பிசாசு சொல்கிற, உனக்கு அந்த கால் வலி இருக்கு பார், உனக்கு அங்கே இடுப்பில் பிடிச்சிருக்கு பார், ஒன்று ஒன்றா சொல்லுவான். தொண்டையில் உனக்கு பேச முடியல பார், உனக்கு தொண்டையில் அப்படி கட்டிமாக இருக்கு பார், ஏதோ சொல்லுவான். அவன் சொல்கிறது இந்த காதில் போடவே கூடாது. ஆமாம், எல்லாத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்துட்டார்.
நீங்கள் சுமக்க தேவையில்லை. அல்லேலூயா. அந்த வசனத்திலே சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நம்மளை குணமாக்கிட்டார். நான் அந்த செய்தி முடியறதுக்குள்ளே அநேகரை கர்த்தர் குணமாக்க போகிறார். அநேகருடைய வியாதியை அவர் சுமந்துட்டார். போகும்பொழுது உங்களுக்கு கால் வலி வரலாம், என்ன வியாதி இருந்தாலும் சரி, அவர் சுமந்தபடினால உங்களை வெடுக்குன்னு விடுதலை கொடுத்துட்டாரு. கையை உயர்த்தி. மூணாவது, ஆமாம், உங்கள் சாபம் இருக்கிற வரைக்கும் சாபம் ஆசீர்வாதத்துக்கு விரோதமானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். செழிப்புக்கு விரோதமானது, மகிழ்ச்சிக்கு விரோதமானது அந்த சாபம். வேதம் சொல்லுதல்லவா, சாபத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்னு சொல்கிறார் அல்லவா. சாபம் ஒன்று பின்தொடர்னு சொல்கிறார் அல்லவா. ஆனால் இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டா சாபம் கிடையாது. அந்த சாபத்தை அவர் சுமந்துட்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் அவனை பார்த்து, நீ சபிக்கப்பட்டவன்டா, நீ சபிக்கப்பட்டவனை காரி துப்புவாங்களாம். ஒரு வார்த்தை சொல்லிட்டு துப்புவாங்களாம். நம்முடைய இயேசு நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி. அப்போ நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், என் சாபத்தை சுமந்தபடினா இனி எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் சபை மக்களுக்கு சாபம் கிடையாது. சாபத்துக்கு நேர எதிரடையானது ஆசீர்வாதம். பக்கத்தில் சாபத்துக்கு எதிர்ப்பதும் ஆசீர்வாதம். கையை உயர்த்தி. அல்லேலூயா. ஆமாம், உபாகமம் எழுதின புஸ்தகம் 23ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தில், அவன் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாதபடியால் நம்மேல் அன்பு கூர்ந்து உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆமா எல்லாரும் சேர்ந்து கவனிங்க. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். இது வாக்குத்தத்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினார் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தலையில கை வச்சிங்க. என்னென்ன ஆசீர்வாதத்தை என் மகனை நீ எதிர்பார்க்கிற, என்னென்ன ஆசீர்வாதத்தை என் மகனை நீ எதிர்பார்க்கிற, என்னென்ன ஆசீர்வாதம் வாலிப சகோதரி நீ எதிர்பார்க்கிற, என் தகப்பனே, என் தாயே, உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு, அதெல்லாம் இயேசு தான். அவர் வழியாக தான் வரும். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் நம்மளை ஆசீர்வதிக்க நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை முதலாவது எழுப்பி உங்களிடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இயேசுவின் வேலை என்ன வேலை? உன் சாபத்தை எடுத்துக்கொள்ளுகிற வேலை. இயேசுவின் வேலை உன் சாபத்தை மாற்றுகிற வேலை, மாற பண்ணுகிறார். எல்லாம் உச்சரிங்க பார்ப்போம், உச்சரிங்க பார்ப்போம். சாபத்தை ஏனா தானன்னு விட்டுறாதீங்க. சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் வரும். ஆனால் நீ இயேசுவுக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கும் போது அந்த சாபத்தை மாற பண்ணுவார். இயேசு சாபத்தை மாற பண்ணுகிறார். இயேசு சாபத்தை மாற பண்ணுகிறார். சாபத்தை சுமந்து வந்த என் மகளே, சாபத்தை சுமந்து வந்த மகனே, உன் சாபம் உன் தலையை விட்டு மாறப்போகிறது. ஆகையினால்தான் உன் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. அந்த சாபம் மாறப்போகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பாவத்தை மாற்றி பாவத்தில் உனக்கு வெற்றியை தருகிறார். அதாவது பாவத்தை மன்னித்து உனக்கு வெற்றியை தருகிறார். வியாதியை மாற்றி, ஓ ஹல்லேலூயா, அதுக்கு பழுதாய் ஆரோக்கியம் தந்து உனக்கு வெற்றியை தருகிறார். அடுத்து சாபத்தை மாற்றி, ஓ அது ஆசீர்வாதமாக உனக்கு மாற பண்ணுகிறார். இதற்காகத்தானே சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அப்படியே ஒவ்வொரு இரத்தமும் உன் சாபத்தை மாற்றுகிறது, உன் வியாதியை மாற்றுகிறது, உன் பயத்தை மாற்றுகிறது. அவரையே பார், அவரையே பார், அவரையே பார், அவரையே பார். சிலுவையை குறித்து அல்லாமல் நான் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டா திருப்பேனாக. உன்னை மேன்மையாக்கும் சிலுவை. ஆமா, சிலுவை உனக்கு வெற்றியை கொண்டு வரும். அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அந்த உபதேசம் உனக்கு பலனா இருக்கும். பாபா, இனி சாபத்தை நீ சுமக்க மாட்ட. இனி வியாதி உன் சரீரத்தை தொடாது. இனி பாவமும் உன்னை தொடாது.
காரணம் இயேசு சிலுவையிலே பிடுங்கி ஆணி அடித்து வெற்றி சிறந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 9488873284. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.